சிவசங்கரிக்கு பாத்தீங்கன்னா இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படியாவது தான் பிள்ளைகிட்ட இருந்து அவளை பிரிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ என்னதான் வந்து ஒரு பக்கம் இங்க எழில் வந்து ரொம்பவே அடிபட்டு பாத்தீங்கன்னா எந்த விதமான சுயநினைவும் இல்லாம வந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட கண்டிஷனுமே ரொம்பவே வந்து கிரிட்டிக்கலா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா இவளுக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. அப்பாடா இவங்க 2 பேருக்குள்ள எப்படியோ பிரச்சனை ஆயிருச்சுடா, இதை வச்சு வந்து கண்டிப்பா வந்து இவங்கிட்ட இருந்து என் பிள்ளைய நான் பிரிச்சு கூட்டிட்டு போயிருவேன். இதுக்கப்புறமும் இவ கூட சேர்ந்துலாம் என் பிள்ளைய நான் வாழ விடவே மாட்டேன். அவனுக்குன்னு ஒரு நல்ல லைஃப் நான் வந்து அமைச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா மனக்கோட்டையெல்லாம் வந்து கட்டிட்டு இருக்காங்க இங்க சிவசங்கரி. ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடச்சு எரிஞ்சுட்டு எப்படியாவது கையில நம்ம எழில வந்து சமாதானப்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் கடைசியில இவங்க 2 பேரும் சேர்ந்துதானே ஆகணும். ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சதே வந்து அவளோட கல்யாணத்தினால மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இப்போ 10ஆவதுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இவரை போட்டு இந்த அடி அடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இதே வந்து இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா வந்து மாறப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா அவனை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து இவர் வந்து சொல்லி இருந்தாரு. இந்த மாதிரி வந்து இவன் வந்து சரிப்பட்ட ஆள் கிடையாது, இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லைஃபே வந்து போக வச்சுட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்துல வந்து தான் வந்து இருந்திருக்காரு. இருந்தாலுமே வந்து சரி அப்போதைக்கு அந்த பிரச்சனை வந்து எல்லாமே முடிஞ்சு கோவப்பட்டு இவர் வந்து கிளம்பியும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய நடந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க அதாவது மீனாட்சி குடும்பம் எப்படிப்பட்டவங்க, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அது எல்லாமே நடந்து முடிஞ்ச விஷயங்க. ஸோ இது எதுவுமே வந்து இங்க எழிலுக்கு வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடியே வந்து அந்த பாலுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இவரை போட்டு பயங்கரமா அடிச்சு தூக்கி போட்டதுனால ஸோ ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல போய் உட்காந்துருக்காரு. இப்போ வந்து எங்க எல்லா இடத்துலயுமே வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க இவங்க. ஸோ எங்கேயுமே வந்து அவர் இருக்கவே மாட்டாரு. ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆகி போயிட்டு அவர் எப்பயுமே போற அந்த பார்க்ல போயிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் வந்து இவங்களுக்கு ஒரு குழு வந்து கிடைக்குது. அங்க இருக்கிற வாட்ச்மேன் மூலமா ஒரு குழு வந்து கிடைக்குது. இந்த மாதிரி அன்னைக்கு வந்து தம்பியை வந்து பயங்கரமா அடிச்சு போட்டு தூக்கி போட்டிருந்தாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதை வச்சு வந்து கையில் வந்து ஒரு குழு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த சரௌண்டிங்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல தான் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த ஆளுக்கு வந்து எங்க போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுலாம் வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி அடிச்சு போட்டிருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் வந்து தெரிஞ்சிச்சுமா. ஆனா எங்கே கொண்டு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரியலையுமா. ஆனா நீ என்னடான்னா இன்னும் காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கியம்மா, கொஞ்சம் சீக்கிரமா போய் நீ என்னன்னு பாருமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதனால உடனே வந்து வண்டி எடுத்துட்டு வந்து விறுவிறுன்னு கிளம்பிடுறாங்க. ஸோ கண்டிப்பா வந்து நான் உன்னை வந்து காப்பாத்திடுவேன், நீ என்ன ஆனாலும் சரி எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா வண்டியில வந்து போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சரௌண்டிங்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ எங்க போய் நம்ம தேடுறது எப்படி தேடுறது அப்படின்னு தெரியாம ஒவ்வொரு இடமா தேடிக்கிட்டே வந்து இருக்காங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சொல்றாரு இந்த பேஷண்டோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தெரிஞ்சிச்சா இல்லையா, ஏன்னா அவரோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமாயி போய்கிட்டே இருக்கு, நம்ம கண்டிப்பா அவங்க ஃபேமிலி கிட்ட பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால ஒரு வழியா பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு எழிலோட அம்மா சிவசங்கரியோட கான்டாக்ட் நம்பரும் வந்து கிடைச்சிருது. ஸோ அங்க இருக்கிற ஒரு நர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இவர் வந்து சிவசங்கரியோட பையன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிய வந்ததுனால உடனே பாத்தீங்கன்னா இங்க சிவசங்கரிக்கு வந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க பிள்ளைக்கு வந்து அடிபட்டிருக்கு, அவங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்காங்க, நீங்க கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டோடனே இவங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க, என் பிள்ளைக்கு அடிபட்டிருக்கா, என்ன ஆச்சு, எங்க ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து அப்படியே வேதனைப்படுற மாதிரி பட்டுட்டு அப்படியே வந்து வேக வேகமா கிளம்பி வந்து அங்க வந்து போறாங்க. ஸோ அங்க போய் பார்த்துட்டு என்னாச்சு என் பிள்ளைக்கு, எப்படி இந்த நிலைமை என் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது ஸோ அங்க டாக்டர் சொல்றாங்க அதெல்லாம் தெரியல மேடம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இந்த மாதிரி யாரோ 4 பேர் சேர்ந்து இவரை வந்து பயங்கரமா அடிச்சு போட்டதுனால இவருக்கு தலையில பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா அடிபட்டிருக்கு, ரொம்ப ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காரு. நிச்சயமா நம்ம இவரை காப்பாற்றணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இவங்களோட ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாததுனால தான் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாதான் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன டாக்டர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள, இவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நீங்க என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ எல்லாமே பண்ணுங்க, நான் என்ன வேணாலும் செய்யறேன், என் புள்ள எனக்கு எப்படியாவது திரும்ப வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதுனால சரி ஓகே இவங்க சொல்லிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து சைனும் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ பயங்கரமா அவங்களுக்கு கோபம் வருது, என் புள்ள இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே வந்து அந்த கையல் தான். ஸோ அவ குடும்பத்துல வந்து நான் அப்பவே சொன்னேன் போகாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா என் பிள்ளைய கடைசியே எந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னு பாரு, அந்த கையில நான் சும்மாவே வந்து விட மாட்டேன், என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அவ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நான் வேரோட அழிச்சிடுவேன். அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமும் அவ என் புள்ள கூட சேர்ந்து வாழ்றத நான் வந்து அனுமதிக்கவே மாட்டேன், என் பிள்ளையோட முகத்தை கூட நான் அவளை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு
பயங்கரமா சபதம்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் இவங்க பார்த்தீங்கன்னா எப்படியாவது எலியில கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா தேடிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா கண்டுபிடிச்சு வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் சிவசங்கரி பண்ற விஷயம் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க.